வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன். நான் ஏன் சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறேன்னா, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் 2026. சுக்கிரன் அதே செப்டம்பரில் மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட 85% உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனோட சுக்கிரன் இருப்பார். 2 சுபர்கள் உச்சம். அடுத்த விஷயம் சொல்கிறேன். அதே செப்டம்பர் மாதம் புதன் உச்சமடைகிற காலமாகவும் இருக்கும். இப்போ குரு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரி வலுவான கிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய மாதம் செப்டம்பர். ஸோ சூப்பர் செப்டம்பர் மாதம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போது. இப்போ தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்க போது டீட்டெயிலாக பார்க்கலாம். www.lifehoroscope.in இது வெப்சைட்டு. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. ரிஷபராசி சூப்பர் மந்த் செப்டம்பர். நான் சொல்கிறேன் ரிஷபராசி சுக்கிரன் உச்சம். 2 செப்டம்பரில் சுக்கிரன் உச்சம்னா மூலத்திரிகோணம் 85%. அது பயங்கர பலமான ஒரு சுக்கிரன். கையில் பணம் வேணும்னா அந்த பணம் கிடைக்கும். கடனாக வேணும்னா கடனாக கிடைக்கும். கொடுத்த பணம் திருப்பி வேணால் திருப்பி வந்து சேரும். ஸோ நம்ம ஒரு லைன் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். செப்டம்பர் மந்தில் சேலஞ்சஸை ஜெயிக்கிற மந்தாக எனக்கு தெரியுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ரிஷபராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா சவால்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடி வருது. அது ஒரு போட்டியாக இருக்குது. அது எதிர்நீச்சல் போடணும், எதிர்க்கணும், அதை வந்து ஜெயிக்கணும். ஆற்றல் வேணும், பலம் வேணும், புத்தி வேணும், உடம்புல சக்தி வேணும், உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும். இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல எதிராளியை சந்திக்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் வீக்கான சுக்கிரன் கிடையாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. 7th செப்டம்பர் உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உச்சம் பெற்ற புதன் அப்படின்னா புத்தி அப்படியே சும்மா அந்த மாதிரி வேலை செய்யும். வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி போய் உச்சம் அடைச்சிட்டாருன்னா நீங்கள் சொல்கிறத செஞ்சு காட்டக்கூடிய ஆற்றல் அது கொடுத்துரும். ஸோ புதன் ஒரு பக்கம் வலுவடையக்கூடிய மாதம், சுக்கிரன் ஒரு பக்கம் வலுவடையக்கூடிய மாதம், சனி யோகக்காரகன் வக்ரமடைஞ்சு குரு பார்வையை பெறக்கூடிய மாதம். குரு வந்து உங்களுக்கு பாவகிரகம், அப்படி இருந்தாலுமே அது சுபகிரகம், அது உச்சம் அடைந்து இந்த சப்போர்ட்டெல்லாம் டோட்டலாக பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து உங்களுக்கு மங்கள யோகமாக சேரப்பொழுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது செப்டம்பர் ரிஷபத்துக்கு ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் கரியர் நான் சொல்கிறேன் ரொம்ப மாதங்களுக்கு பிறகு, ரொம்ப நாட்களுக்கு பிறகு, இந்த ஒரு வருஷத்துலேயே நான் சொல்லுவேன் 1 or 2 months தான் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும்னு. செப்டம்பர் சவால்களை மீறி, சங்கடங்களை மீறி, தடைகளை மீறி நீங்கள் வந்து ஒரு காரியத்தை அடைய போகிறீங்க, ஒன்று ஜெயிக்க போகிறீங்க. செப்டம்பரில் நீங்கள் எதுக்காகவோ காத்திருக்கீங்க, எதுக்காகவோ ஒரு நல்ல செய்திக்காக காத்திருக்கீங்க, நீங்கள் ஏதோ நடந்துரும் போராடிட்டு இருக்கீங்கன்னா இந்த செப்டம்பரில் அந்த 6ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் எதிர்ப்பு, எதிரிகள், பிரச்சனைகள், உங்களுக்கு தடைகள், குழப்பங்கள், வழக்குகள், வம்புகள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார். அதுதான் அந்த சுக்கிரன் செய்யக்கூடிய விபரீத ராஜயோகம். அதுக்கு ஏன் அப்படி செய்ய போகுதுன்னா, உங்களுக்கு புதனும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்கள் புத்தி, உங்கள் அறிவு, உங்கள் ஞானம், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமை அதெல்லாம் வெளிப்படக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் ப்ரொஃபஷனல் லைஃப்பில், ஜாபில், கரியரில், இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு விடுபட்ட வேலை, ஒரு வேலை போயிடுச்சு, திரும்ப அடுத்த வேலை கிடைக்கிற ஆப்ஷனை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆச்சு, மறுபடியும் லாபத்தை கொண்டு வந்துற டைம். அந்த மாதிரி எல்லாமே இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய மாதமாக இந்த சூப்பர் செப்டம்பர் உங்களுக்கு அமையப்போது. அற்புதமான மாதம். நல்லா திட்டமிட்டு நல்லா பிளான் பண்ணுங்கள். ஃபுல் எனர்ஜியோட, ஃபுல் எமோஷனோட ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் உங்கள் பக்கம் வரப்போகுதுன்றது நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து நம்ம வந்து மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து 2nd ஹவுஸ்லேருந்து அது 3rd ஹவுஸில் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தோட சுக்கிரன் 6ஆம் இடத்துல. இப்போ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, சுபர்கள் எல்லாம் வலுவாக இருக்காங்க, ஆனால் 3, 6லவே வலுவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நியாயமான கேள்வி. 3 என்றால் என்ன, 6 என்றால் என்ன? 3, 6 உபஜய ஸ்தானம். மற்றவர்களுடைய உதவியோட, மற்றவங்களுடைய சப்போர்ட்டோட, மற்றவங்களுடைய ஆதரவோட இந்த காதல் திருமணம் இல்லை திருமணம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், சங்கடங்கள்லாம் நீங்கி, தடைகள்லாம் நீங்கி, கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கி ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு யோகம். இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்துல உள்ள வியாழன், 3ஆம் இடத்துல உள்ள செவ்வாய், 18 செப்டம்பர் செவ்வாய் குருவோடு சேரும். சுக்கிரன் 2 செப்டம்பரில் சுக்கிரன் வந்து 6th ஹவுஸில்.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சுப பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் மற்றவங்களுடைய உதவியோட, மற்றவங்களுடைய ஆதரவோடு அது நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ திருமண திட்டங்கள், திருமண பிளான் ஏதாவது இருந்தாலும், நீங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப்பில் ஏதாவது உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அனைத்தும் மறந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழலை இது உருவாக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நான் சொல்கிறது மாணவர்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன், உச்சம் பெற்ற புதன் நேராக அந்த சனியை பார்க்குறார். 17 செப்டம்பரில் சூரியன் புதனோடு இணைந்து புதன் ஆதித்ய யோகத்தோட 5th ஹவுஸில் இன்னும் காம்பினேஷன் ஃபஸ்ட் கிளாஸான காம்பினேஷன். அதுக்கடுத்து இந்த சூரியன் புதனுடைய பார்வை நேராக சனி மீது, புதன் மறுபடியும் மாத கடைசியில் 26 செப்டம்பரில் புதன் சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தோட அதை வந்து நிறைய யோகங்களாக கன்வெர்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ராஜயோகமாக எடுத்துக்கலாம், தன யோகமாக எடுத்துக்கலாம், மதன கோபால யோகமாக எடுத்துக்கலாம், லக்ஷ்மி நாராயண யோகமாக எடுத்துக்கலாம், புதச்சுக்கர யோகமாக எடுத்துக்கலாம். இத்தனை யோகங்களும் ஒன்றா சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும். அண்டு உச்சம் பெற்ற குரு இதெல்லாம் பார்க்கும்போது மாணவர்களுக்கு ஒரு சிறந்த மாதம். நல்ல ஞானம் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு சிறப்பான அறிவு அப்படியே வேலை செய்யும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்கள் உள்ளே உணர்கிற அந்த கிளாரிட்டியோடு ஃபீல் பண்ணி நீங்கள் கிளியராக பண்ண போகிறீங்க. அதுதான் காமிக்குது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து இந்த பொருளெல்லாம் வாங்குகிற மாதமாக தெரியுது. கார் வேணுமா? நிறைய பேருக்கு வீட்டில் ரிஷபத்தில் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சொல்கிறேன், பர்டிகுலராக இல்லத்தரசிகள் பெண்கள் வாகன வசதிகள், ஒரு 2 வீலர் வேணுமா 2 வீலர், ஒரு கார் வேணுமா ஒரு கார், செல்ஃபோன் காஸ்ட்லியான செல்ஃபோன் வேணும் வாங்கலாம், வாங்க முடியும். அதேமாதிரி வீடு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வீடு வாங்கலாம், புக் பண்ணலாம், வீடை மாற்றலாம், வீடை பெயிண்ட் பண்ணலாம், ரெனிமேட் பண்ணலாம், வீட்டில் புது திங்ஸை கொண்டு வரலாம், கிச்சனுக்கெலாம் புது திங்ஸை வாங்கலாம், பழைய ஃப்ரிட்ஜை தூக்கி போடுவோம், பழைய ஏசியை தூக்கி போடுவோம். ஏதோ ஒரு விஷயம் அது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதை வாங்குறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நுழையலான்ற ஒரு எண்ணங்கள், அந்த மாதிரி ஒரு ஆசை, நல்ல ஒரு தெய்வீக காரியங்கள், கோயில் வழிபாடுகள், இதெல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வருது. திருப்திகரமாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப திருப்திகரமாக இருப்பீங்க. செப்டம்பரில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒன்று பணம், இல்லை உறவு, இல்லை அன்பு, இல்லை கணவனுடைய நெருக்கம், ஏதோ ஒரு வகையில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நான் பார்க்குறது வந்து ஹெல்த், ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? செப்டம்பரில் 6 கூடியவனே 6ஆம் இடத்துல சுக்கிரன். இது வந்து நோய்கள்லாம் தராது. அப்படியே தந்தாலும் நோயே உங்களுக்கு வந்து வரமாக மாறிடும். இது எப்படின்னா சாபமே வரமாக மாறும்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை காயமோ இல்லை உடம்பு சரியில்லையோ இல்லை வருத்தமோ ஏற்பட்டால் அதுவே யோகமாக கன்வெர்ட் ஆகும். அதனால் ஒரு நன்மை நடக்கும். அந்த நன்மைக்காக ஒரு நடக்கும், தப்பு இல்லை. ஸோ அது நோயை நான் எடுத்துக்க மாட்டேன். 4th ஹவுஸை பார்த்தேன். செப்டம்பரில் உங்களுக்கு 17th வரைக்கும் சூரியன் கேதுவோடு சேர்றதுனால சில பேருக்கு சில ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் மைனராக கொஞ்ச நாளைக்கு 1-2 நாளைக்கு வரலாம். சில பேருக்கு ஹீட் பாயில்ஸ் வரலாம். மெயினாக வயிறு சம்மந்தப்பட்ட எரிச்சல் வரலாம். அது கூட நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து, தூக்கத்தை பொறுத்து, மற்றபடி வேறு எதுவும் ஹெல்த் இஷ்யூ காமிக்கலை. மொத்தத்தில் இந்த அதாவது இந்த ரிஷபராசி, ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு மந்தாக தெரியுது. இதை வந்து நான் சீனியர் சிட்டிசன் தனியாக பிரிக்கலை, ஆல் ஏஜ் கேட்டகரிக்கு இது பொருந்தும். ஏன்னா அந்த மாதிரி மந்த் இது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக பயன்படுத்துங்க. இந்த மந்த்தை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பர்சீவ் பண்ணணும். அந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை ஆக்ஷனில் கொண்டு போகணுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ஒரு டீட்டெயிலான பலனை பார்த்தீங்க. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம். செப்டம்பர் மாதம் சுபகிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நிச்சயமாக மேக்சிமம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு சுபகிரகமாவது வலுப்பெற்றிருந்தால், உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருக்கிற ஜாதகம், குரு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஜாதகம், இல்லை சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப்பாக உங்களுக்கு இருக்குது. குறைஞ்சபட்சம் புதன், பாவிகளோடு சேராத புதனை வந்து எப்போவுமே சுபகிரகமாக எடுத்துப்போம் பிறவி ஜாதகத்தில். ஸோ அப்படி பாவிகளோடு சேராத புதன் உங்களுக்கு ஆட்சி, உச்சம், வர்க்கோதமம் அப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா சுபர்கள் அப்படியே உலா வரும்போது வலுப்பெறக்கூடிய மாதமாக இருந்தால் நாட்டிற்கு, வீட்டிற்கு, எல்லாருக்குமே, அது ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு அரசாங்க விஷயமா இருக்கலாம், ஒரு அரசியல் விஷயமா இருக்கலாம், ஒரு சட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், ஒரு பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று உலகளாவிய ஒரு பேச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஒரு நன்மையை கொடுத்துரும். ஒரு வாகனம், ஒரு திருமணம், நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய மந்த் தான் வந்து இந்த செப்டம்பர் மாதம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சுபராவது வலுவாக இருக்கிறான்னு பாருங்கள். அண்டு இதை வந்து உங்களுடைய பர்த் சார்ட்டோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் நிறைய முறை.
உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி என்ன, அது சுபரா அசுபரா, என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களோட சுய ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் ட்ரான்சிஷன் எப்படி உங்களுக்கு அது அப்ளிகபிளாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் உங்கள் பர்த் சார்ட், அது எப்படி நட்டல் சார்ட், அதாவது ஜனன ஜாதகம், அதை அப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த கோள்கள் எப்படி நகருதுன்னு அப்படியே ஒரு 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 3Gயில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், நகர்ற மாதிரி இருக்கும். மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. அதோட இது எப்படி ஒப்பிட்டு என்ன பலன் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ எல்லா ராசிக்குமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. அந்த டீட்டெயிலான பலன் சொல்லும்போது புரிஞ்சிருப்பீங்க. ராசி மற்றும் லக்னம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ராசி என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதன்படி உங்கள் வாழ்க்கை நகரும். அதை புரிஞ்சுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து எங்கள் டீமில் தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள், அதாவது அஸ்ட்ராலஜிஸ்லேயே வந்து சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை துல்லியமாக கணிச்சு அதுக்கேற்ற வாய்ஸ் கிளிப்பில் பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுது, டேரெக்டாக என்னை மீட் பண்ணணும், இல்லை ஃபோன் மூலிமா என்கிட்ட பேசணும், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸை நீங்கள் வந்து என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டீம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பேசலாம், சர்வீஸை பற்றியும் கேட்டுக்கலாம் அண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது, நாட் ஓன்லி அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து சர்வீசஸ், ஜெமாலஜி, இப்போ ருத்ராட்சலாம் நிறைய பேர் கேட்டதுனால நானும் பர்சனலாக நான் கொஞ்சம் தெய்வீக நம்பிக்கை அதிக உடைய ஆள். நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகம் உடைய ஆள். ஸோ கடவுளை வணங்குவது, பூஜிப்பது, அதை வந்து மந்திரங்களை ஜபிப்பது, இல்லை ருத்ராட்சங்கள் பயன்படுத்துவது, ரத்தினங்களை பயன்படுத்துவது, ஆலயங்கள் செல்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியராக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். ரொம்ப எமோஷ்னலாக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அதுதான் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய மனம் என்பது சந்திரன், உங்களுடைய புத்தி அப்படின்றது சூரியன். அறிவால் நம்ம வந்து எதை செய்ய போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆனால் மனமாற, அது உளமாற, அது உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது ஒரு முழுமையான பலனை நிச்சயமாக இந்த பூலோகத்தில் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுபடி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அதனால் எந்த சர்வீஸ் ஆனாலும் நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீட் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு எது எங்கே அவைலபிளாக இருக்குது, எது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. அதனால் அந்த சர்வீஸையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பூஜைகளை பற்றியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு என்கொயரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை பயன்படுத்திங்க. நிறைய சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். எங்களுடைய வெப்சைட்டுக்கும் ஆதரவு கொடுங்க, எங்களுடைய இந்த சேனலுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு எப்பவுமே கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன டைட்டிலில் கொடுத்தாலும் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி மூலிமா ஒரு பக்கம் நாலேஜை கெயின் பண்ண முடியும், ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வில் தெரிஞ்சிக்க முடியும், அண்ட் என்னோடையும் நீங்கள் பேச முடியும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.